Hello students, today நம்ம chapter 8 strings and string manipulation discuss பண்ண போகிறோம். ஸோ இந்த சாப்டரில் வந்து ஸ்ட்ரிங்ஸ்னால் என்ன, அது எப்படி க்ரியேட் பண்ணலாம், அது எப்படி மேனிப்புலேட் பண்ணுறது, ஸோ என்னென்ன ஸ்ட்ரிங் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஸோ அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்ட்ரிங்கை பற்றி நம்ம பார்த்தீங்கன்னா 5th சாப்டர்லேயே பார்த்தோம். ஸ்ட்ரிங்குங்கிறது சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். சீக்வன்ஸ் மீன்ஸ் இந்த அரே ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ நிறைய கேரக்டர்ஸ் வரும், அது எல்லாத்தையும் வந்து சிங்கிள், டபுள் ஆர் ட்ரிபிள் கோட்டில் நம்ம என்க்ளோஸ் பண்ணுவோம். இன் பைத்தானில் நம்ம ஸ்ட்ரிங்ஸை வந்து சிங்கிள் கோட்லேயோ டபுள் கோட்லேயோ ட்ரிபிள் கோட்லேயோ என்க்ளோஸ் பண்ணலாம். ஸோ எப்போ சிங்கிள் கோட் யூஸ் பண்ணணும், எப்போ டபுள் கோட் யூஸ் பண்ணணும், எப்போ ட்ரிபிள் கோட் தான் யூஸ் பண்ணணும், ஸோ அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஸோ அதான் இங்கே பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இன்ட்ரோடக்ஷன் பாருங்கள். 8.1 பாருங்கள். ஸ்ட்ரிங் இஸ் அ டேட்டா டைப் இன் பைத்தான். ஓகேவா, ஸ்ட்ரிங் இஸ் அ டேட்டா டைப் சொல்கிறாங்க, which is used to handle array of characters. So array of characters அப்படின்னா sequence of characters. array means நிறைய கேரக்டர்ஸ், இப்படி இந்த மாதிரி A, B, இந்த மாதிரி வரது தான் array of characters. ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு டைப் தான் இந்த ஸ்ட்ரிங் சொல்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரிங் இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் யூனிகோட் கேரக்டர்ஸ். ஸோ யூனிகோட் அப்படின்னா நம்ம கீபோர்டில் பார்க்குற எல்லாமே யூனிகோட் கேரக்டர்ஸ் தான். அது கேபிட்டல் A to Z, ஸ்மால் A to Z, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், நம்பர்ஸ் எல்லாமே வந்து யூனிகோட் தான். So sequence of Unicode characters that may be a combination of letters இருக்கலாம், number இருக்கலாம், or special character இருக்கலாம். Okay, enclosed within single, double or even triple quotes. So என்ன சொல்ல வராங்க, sequence of characters which are enclosed within single, double or triple quotes, அதான் string. கரெக்டா? ஓகே, கீழே அந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ வெல்கம் டு லேர்னிங் பைத்தான் சிங்கிள் கோட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஸ்ட்ரிங், சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், அரே ஆஃப் கேரக்டர்ஸ் சொல்லலாமா அதை? ஓகே, டபுள் கோட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்க, வெல்கம் டு பைத்தான், வெல்கம் டு லேர்னிங் பைத்தான். அடுத்து ட்ரிபிள் கோட்லையும் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கோட்டில் எப்போ கொடுக்குறாங்க பாருங்க, டபுள் கோட்டுக்குள்ளே ட்ரிபிள் கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இன் பைத்தான் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள். ஸோ இம்யூட்டபிள் மீன்ஸ் we cannot change that string characters in runtime of the program. ஸோ ப்ரோக்ராமோட ரன் டைமில் அந்த நம்ம பர்டிகுலர் கேரக்டர் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது, மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது. அதான் இம்யூட்டபிள். ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள், சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ரன் டைமில் வந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டர் வந்து சேஞ்ச் பண்ணுறதோ, இல்லை பர்டிகுலர் கேரக்டர் டெலீட் பண்ணுறதோ, இல்லை பர்டிகுலர் பிளேஸில் வந்து இன்னொரு புது கேரக்டர் இன்சர்ட் பண்ணுறதோ இதெல்லாம் ரன் டைமில் பண்ண முடியாது. ரன் டைம் மீன்ஸ் நம்ம வந்து ரிசல்ட் அவுட்புட் ஸ்க்ரீனில் பார்ப்போம்ல, ஸோ அப்போ ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அது முடியாது. ஓகேவா, அங்கே பாருங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள். இட் மீன்ஸ் யூ கேன் டிஃபைன் எ ஸ்ட்ரிங். இட் மீன்ஸ் ஒன்ஸ் யூ கேன் டிஃபைன் எ ஸ்ட்ரிங் இட் கேனாட் பி சேஞ்ச்ட் டூரிங் த எக்ஸிக்யூஷன். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள். ஸோ அது வந்து 1 மார்க்கில் கேட்கலாம். இம்யூட்டபிள் என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம ரன் டைமில் சேஞ்சஸ் பண்ண முடியாது, மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியாது ரன் டைமில். ஸோ அதை சொல்லிக்கலாம். ஸோ கிரியேட்டிங் ஸ்ட்ரிங். ஸோ எப்படி ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். So creating string பாருங்க, as we learned already, a string in Python can be created using a single or triple or double or even triple quotes. Okay, strings in single quotes cannot hold any other single quote character in it. So இது ஒரு ரூல் பாருங்க, நம்மளோட ஸ்ட்ரிங் வந்து சிங்கிள் கோட்ல இருக்குன்னா அதில் என்ன பண்ணக்கூடாது, இன்னொரு சிங்கிள் கோட் வரக்கூடாது. இப்போ வந்து நம்ம ஐஎம் இப்படி போறோம்னா இதுக்குள்ள ஆல்ரெடி ஐஎம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஷார்ட்டாக போடுவோம்ல, அப்போஸ்ட்ரோஃபி போட்டு. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இன்னொரு இப்படி சிங்கிள் கோட்டில் என்க்ளோஸ் பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது. இது யார் அதான் ஸ்ட்ரிங்ஸ் இன் சிங்கிள் கோட் cannot hold any other single quotes in it because the compiler will not recognize where to start and where to end. அப்புறம் இது ஒரு பார்ட்டா இல்லை இங்கேருந்து ஒரு பார்ட்டா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ உங்கள் ஸ்ட்ரிங்கோட ஒரு பார்ட்டா சிங்கிள் கோட் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கை சிங்கிள் கோட்டில் என்ன பண்ண என்க்ளோஸ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. ஏன்னா கம்பைலருக்கு தெரியாது, கன்ஃபியூஸ் ஆகிடும் சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் பாருங்க, ஸ்ட்ரிங்ஸ் டு ஓவர் கம் திஸ் ப்ராப்ளம் யூ ஹேவ் டு யூஸ் டபுள் கோட்ஸ். ஸோ அப்போ ஐஎம்னா போட போகிறேன் அப்படின்னா நம்ம எப்படி பண்ணலாம், டபுள் கோட்டில் இப்படி என்க்ளோஸ் பண்ணலாம். உங்கள் ஸ்ட்ரிங்கோட பார்ட்டாக சிங்கிள் கோட் வரப்போகுது அப்படின்னா அதை டபுள் கோட் என்க்ளோஸ் பண்ணலாம் அது சொல்கிறாங்க. ஸ்ட்ரிங்ஸ் விச் கண்டைன் டபுள் கோட்ஸ் ஷுட் பி டிஃபைன் வித்தின் த ட்ரிபிள் கோட்ஸ். ஸோ நம்மளோட ஸ்ட்ரிங்கோட ஒரு பார்ட்டாகவே டபுள் கோட் வரப்போகுது. இப்போ வந்து நம்ம ஹாய் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கு, இந்த ஹாய் வந்து எனக்கு இப்படி டபுள் கோட்டோடய நமக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா
ட்ரிபிள் கோட்டில் என்க்ளோஸ் பண்ணணும். ட்ரிபிள் கோட்டில் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஏரியா இது எல்லாமே சேர்த்து பிரிண்ட் ஆகும். ஸோ கடைசி லைன் பாருங்கள், 1 மார்க் கேட்பாங்க. டிஃபைனிங் string with triple quotes also allows creation of multi-line strings. ஸோ மல்டிலைன் ஸ்ட்ரிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நீங்கள் இங்கிலீஷில் வந்து இந்த எஸ்ஏஸ்லாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிங்கிள் கோட்டு, டபுள் கோட் இதான் யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக அங்கேயாவது சிங்கிள் கோட்டு கமா அதான் போடுவோம், டபுள் கோட்டாக போடுவோம், ட்ரிபிள் கோட்லாம் போட மாட்டோம். ஸோ அந்த மாதிரி பெரிய பேராகிராஃப்ஸ்லாம் எழுதும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம சிம்பிளாக அந்த ட்ரிபிள் கோட்டில் கொடுத்துடலாம். ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து அந்த பேராகிராஃபில் எப்போ வேணாலும் நம்ம சிங்கிள் அப்பாஸ்ட்ரோஃபி போடலாம், டபுள் கோட் போட சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மல்டி லைன் ஸ்ட்ரிங்ஸ் வரப்போகுது அப்படின்னா அதை வந்து நம்ம சிங்கிள் ட்ரிபிள் கோட்டில் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இங்கே கிரியேட்டிங் ஸ்ட்ரிங்கில் என்ன ரூல்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம 3 என்ன ரூல்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்ட்ரிங்ஸை வந்து சிங்கிள், டபுள், ட்ரிபிள் கோட்டில் கொடுக்கலாம். பட் உங்களோட ஸ்ட்ரிங்கோட ஒரு பார்ட்டாக சிங்கிள் கோட்டை வருது அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கை டபுள் கோட்டில் கொடுங்க. அதே சேம் உங்கள் ஸ்ட்ரிங்கோட ஒரு பார்ட்டாக டபுள் கோட்டை வருது அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கை ட்ரிபிள் கோட்டில் கொடுங்க. ஸோ மேக்ஸிமம் ட்ரிபிள் கோட் எப்போ கொடுக்க நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, அந்த மல்டி லைன் ஸ்ட்ரிங்ஸ் எப்போ யூஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து நீங்கள் ட்ரிபிள் கோட் கொடுக்குறது உங்களுக்கு பெட்டர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் போட்டுருக்காங்க பாருங்கள். பிரிண்ட்டுக்குள்ள பாருங்க, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் சிங்கிள் கோட்டில் கொடுத்துருக்காங்க. அது எப்படி ரன் ஆகுது பாருங்க. கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் நமக்கு அவுட்புட் வந்து கீழே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரு ஸ்ட்ரிங்கை சிங்கிள் கோட்டில் கொடுத்துருக்காங்க, கிடச்சிச்சு. செகண்ட் பாருங்களேன், செகண்ட் பிரிண்ட்ல பார்த்தீங்கன்னா கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்கா. இப்போ அந்த என்டையர் ஸ்ட்ரிங் என்க்ளோஸ் பண்ணது இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்டில், அந்த ஸ்ட்ரிங்கோட பார்ட்டுக்குள்ளேயே இன்னொரு கார்பரேஷன்ஸ் அங்கே ஒரு சிங்கிள் கோட் வருது. அப்போ எங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரிங், அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரிங்கா இல்லை இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரிங்கா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும். ஸோ இதனால தான் இது எரர் அப்படிங்கிறாங்க, இன்வாலிட் சின்டாக்ஸ் அப்படின்ட்டாங்க. ஏன்னா நம்ம சொன்ன ரூல் படி இல்லை. என்ன சொன்னாங்க ரூலு, நம்ம ஸ்ட்ரிங்கோட ஒரு பார்ட்டாக சிங்கிள் கோட்டே வருது அப்படின்னா சிங்கிள் கோட்டை தரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே கார்பரேஷன்ஸ் அப்படிங்கிறது அங்கே சிங்கிள் கோட் வந்திருக்கு. ஸோ என்டையர் ஸ்ட்ரிங்குமே சிங்கிள் கோட் கொடுத்தாலும் இது எரர். ஓகே, இப்படி தரக்கூடாது. ஸோ கீழே அடுத்ததில் பாருங்கள், பிரிண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது டபுள் கோட்டில் என்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ரிசல்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்து பாருங்களேன், பிரிண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது வித் டபுள் கோட்டோட போட்டிருக்காங்க. அந்த டபுள் கோட்டை ட்ரிபிள் கோட்டில் போட்டிருக்காங்க. ஸோ ட்ரிபிள் கோட்டில் நம்ம கொடுத்தா என்ன ஆகும்னு சொன்னோம் அப்படின்னா அந்த சிங்கிள் கோட், டபுள் கோட் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற இந்த ரிசல்ட் பாருங்கள், டபுள் கோட்டோட பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே பார்த்து தெரியும் நமக்கு டபுள் கோட்டோட பிரிண்ட் ஆயிருக்கா. இங்கே என்ன பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கோட்டில் கொடுத்து ட்ரிபிள் கோட்டில் உள்ள என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, கடைசியில் பாருங்கள் மல்டி லைன் ஸ்ட்ரிங் பாருங்கள். ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள் இன் பைத்தான். ஸோ பைத்தான் வந்து சிங்கிள் கோட்டில் கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் யூ கேனாட், அங்கே ஒரு சிங்கிள் கோட் இருக்கு, இட் மேக் எனி சேஞ்சஸ் ஒன்ஸ் யூ டிக்ளேர்டு. அது என்டையர் ஸ்ட்ரிங்குமே டபுள் கோட் கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்களேன், இதான் நமக்கு ரிசல்ட் வரணும். நம்மளோட ஸ்ட்ரிங் இப்படி பிரிண்ட் ஆனு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி டபுள் கோட் நமக்கு என்க்ளோஸ் பண்ணணும். இல்லை நம்ம எஸ்ஐ எழுதும் போதெல்லாம் போடுவோம். அடுத்து இங்கே ஒரு சிங்கிள் அப்பாஸ்ட்ரோஃபி போட்டிருக்கோம், இங்கே ஒரு சிங்கிள் அப்பாஸ்ட்ரோஃபி போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஸ்ட்ரிங்கோட பார்ட்டில் சிங்கிள் கோட், டபுள் கோட் எல்லாமே வரப்போகுது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும், ட்ரிபிள் கோட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ரிபிள் கோட்டில் ஆரம்பிச்சு ட்ரிபிள் கோட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மல்டிலைன் ஸ்ட்ரிங் அப்படிங்க. மல்டிலைன் ஸ்ட்ரிங்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், ட்ரிபிள் கோட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆக்சிங் கேரக்டர்ஸ் இன் ஸ்ட்ரிங். ஸோ எப்படி ஸ்ட்ரிங்கோட கேரக்டர்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். பாருங்கள், பைத்தான் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் நம்ம டிக்ளேர் பண்ணுற வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்ட்ரிங்க்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்டர்பிரேட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா பைத்தானில் ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ வந்து அசைன் பண்ணிடும். ஸோ இந்த இண்டெக்ஸ் வேல்யூ அப்படிங்கிறத சப்ஸ்கிரிப்ட் சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்ல இருக்கலாம். பாசிட்டிவ் வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 மெமரி லொக்கேஷன் 0 1 2 3 4 5 இது பாசிட்டிவ் இண்டெக்ஸ். இது நெகட்டிவாக இருந்துச்சா ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். -1 -2 -3 -4 -5 -6 இப்படி வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். இதை வந்து இண்டெக்ஸ் இல்லைன்னா சப்ஸ்கிரிப்ட் அப்படி சொல்லலாம். அந்த நம்ம ஸ்ட்ரிங்கோட ஒவ்வொரு லெட்டரையும் நம்ம ஒவ்வொரு இண்டெக்ஸ் சப்ஸ்கிரிப்ட் வச்சு நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து
இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம C++ல அரேஸ் பார்த்தோம். ஸோ அரேஸோட எலமெண்ட்ஸ் வந்து இப்போ தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் வந்திருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள் அப்படின்னு சொன்னோமா, சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொன்னோமா. ஸோ ரன் டைமில் வந்து இந்த இடத்துல ஒரு லெட்டரை இந்த ஒய்யை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இல்லை ஒய்யை டிலீட் பண்ணணும், இல்லை அந்த இடத்துல புதுசாக ஒரு லெட்டரை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா அது முடியாது. சரி, ரன் டைமில் பண்ண முடியாது. ஓகேவா? சரி, எங்கள் புக்கில் என்ன போட்டிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, ஆக்சஸிங். Once you define a string, Python allocates an index value for its each character. ஸோ இப்போ தான் பார்த்தோம், ஒவ்வொரு இதுக்குமே இண்டெக்ஸ் வேல்யூ வந்து அசைன் பண்ணிடும். These index values are otherwise called as the subscript. ஸோ இண்டெக்ஸ் வேறு எப்படி சொல்லலாம், அதை சப்ஸ்கிரிப்ட் எப்படி சொல்லலாம், ஒன் மார்க் கேட்பாங்க. இண்டெக்ஸ் ஆர் சப்ஸ்கிரிப்ட் which are used to access and manipulate the strings. The subscript can be positive or negative integer numbers. ஸோ பாசிட்டிவாக யூஸ் பண்ணலாம், நெகட்டிவாக யூஸ் பண்ணலாம் சப்ஸ்கிரிப்ட்ஸை. ஸோ த பாசிட்டிவ் சப்ஸ்கிரிப்ட் 0 இஸ் அசைன் டு த லெஃப்ட் சைட், அதை ஃபர்ஸ்ட் கேரக்டர் லெஃப்ட் சைட் கேரக்டருக்கு அசைன் ஆகும். n-1 அப்படிங்கிறாங்க. இப்போ 0ல் ஆரம்பித்தா மொத்தம் நம்ம வேர்டில் வந்து இப்போ பைத்தான் PYTHON 6 லெட்டர்ஸ் இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணோம், 0 to n-1 6 - 1 5 போட்டுருந்தோமா, 0 to 5 வரைக்கும் லெஃப்ட் சைட்லேருந்து போட்டோம். இது பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் சொல்கிறாங்க. ஓகே, when where n is the number of characters in the string. Okay, the negative index assigned from the last character to the first character in reverse order begins with -1. ஸோ கீழே இங்கே பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஸோ ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்கு. இல்லை பாசிட்டிவ் பாருங்கள் 0 1 2 3 4 5. ஓகே, நெகட்டிவ் பாருங்கள் -1 -2 -3 -4 -5 -6. இந்த மாதிரி வந்து தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்ட்ரிங் கேரக்டருக்கும் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பைத்தன் வந்து அசைன் பண்ணிடும் சொல்கிறாங்க. ஓகே, இது பாசிட்டிவோ நெகட்டிவோ இருக்கலாம். பாசிட்டிவ்னா லெஃப்ட் சைடில் 0 ஸ்டார்ட் ஆகுது, n-1 கடைசியில் முடியுது. நெகட்டிவ் அப்படின்னா ரைட் சைடில் ஸ்டார்ட் ஆகுது, -1லேருந்து ரைட் டு லெஃப்ட் வந்து அசைன் பண்ணுறோம். ஸோ இதில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருந்தது. ஸோ ஒரு ஸ்ட்ரிங்குக்கு எப்படி சப்ஸ்கிரிப்ட் இண்டெக்ஸ் வேல்யூ அசைன் பண்ணுறாங்க, ஸோ இப்படி தான் அசைன் ஆகும், நம்ம இப்படி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படின்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அப்புறம் இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஓகே, str அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேரியபிள் இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே இன்புட் ஆஃப்லாம் கொடுக்கல, வெறும் இன்புட் தானே. ஸோ இன்புட் ஃபங்க்ஷன் நம்ம பார்த்தோம், அது கெட் பண்ணுற எல்லா கீபோர்டில் வேல்யூ கெட் பண்ணோம். அது கெட் பண்ணுற எல்லாத்தையுமே ஸ்ட்ரிங்காவோ கேரக்டராவோ கெட் பண்ணோம் அப்படி சொன்னோமா. ஸோ என்டர் ஸ்ட்ரிங்கிற ப்ராம்ப்ட் மெசேஜ் இங்கே டிஸ்பிளே இருக்கு பாருங்க. உடனே கீபோர்டில் என்ன டைப் பண்ணியிருக்காங்க, வெல்கம் டைப் பண்ணியிருக்காங்களா. அந்த வெல்கம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த str1ங்கிற ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் ஆயிடும். அப்போ str1ல என்ன இருக்கும் அப்படின்னா str1ல வெல்கம் அப்படிங்கிற இந்த வேர்டு இருக்கும். ஸோ வெல்கம் எழுதிக்கலாம். வெல்கம் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வந்து str1ல வந்து சேவ் ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லைன் பாருங்க, கோடிங்கில் இண்டெக்ஸ் ஈக்குவல் 0. ஸோ இண்டெக்ஸ் வேரியபிள், அதுக்கு வேல்யூ 0 அசைன் பண்ணியிருக்காங்க. ஃபார் i in str. ஸோ இந்த மாதிரி ஃபார் லூப்பில் வந்து i in strங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு. இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கை கூட சீக்வன்ஸாக யூஸ் பண்ணலாம். ரேஞ்ச் தான் போகணும்னு இல்லை, இந்த மாதிரி சீக்வன்ஸ் போடலாம். ஸோ i in strனா i in அந்த வெல்கம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பிரிண்ட் இதை பாருங்களேன், இந்த லைன் அப்படியே பாருங்க. டபுள் கோட் எங்கேருந்து எது வரைக்கும் வருதுன்னு பாருங்களேன். சப்ஸ்கிரிப்ட் போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் வரைக்கும் வருதா. ஓகே, அதே மாதிரி இங்கே பாருங்க, சப்ஸ்கிரிப்ட் ஓப்பன் ப்ராக்கெட்டு கமா, இங்கே பாருங்க கமா வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் இருக்குது. இண்டெக்ஸ் என்ன வேல்யூ இருக்குது, 0 இருக்கா, 0 இங்கே இருக்குது பாருங்க. அடுத்து டபுள் கோட் எங்கேருந்து எது வரைக்கும் பாருங்க, க்ளோஸ் ப்ராக்கெட்டு கோலனுக்கு வந்துருக்கு இருக்கா, கமா ஐ. ஸோ ஐ என்ன பண்ணும், அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்துக்கும். இது ஐ எப்போயும் ஃபார் லூப்பில் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இதான் ஃபார் லூப்பில் வரும். இது ஃபார் லூப்பு, ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்துக்கும். டபிள்யூ ஃபர்ஸ்ட் லெட்ரு, இ செகண்ட் லெட்டர் இந்த மாதிரி எடுத்துக்கும். அப்போ 0 1 2 இந்த மாதிரி போவோம். பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஒவ்வொரு டைமாக லூப் பிரிண்ட் ஆகும்போது கீழே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் +1. ஃபர்ஸ்ட் டைம் டபிள்யூ பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து இண்டெக்ஸ் +1, இண்டெக்ஸ் 0 வந்துச்சா 0 பெண்ணாகவும் 1 மாறும். திரும்ப ஃபார் லூப்பு சப்ஸ்கிரிப்ட் 1 அப்படின்னு போட்டு இ செகண்ட் லெட்டர் எடுத்துக்கும். WELCOME இந்த மாதிரி. இது வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸ் ஆக்சஸிங் அப்படி சொல்லாத. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரிங் எலமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேவா? கீழே ஒரு ப்ரோக்ராம் பாருங்க. இந்த ப்ரோக்ராம் பாருங்களேன், அதே மாதிரி ப்ரோக்ராம். ஆனால் அவுட்புட்டை பாருங்களேன், நெகட்டிவ்ல ஆக்சஸ்
ரிவர்ஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். அதே லைன் என்டர் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. வெல்கம்ங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்க. இண்டெக்ஸ் வந்து -1 கொடுத்துருக்காங்க. while index greater than or equal to minus length of character. ஸோ லென் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், லென் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம ஸ்ட்ரிங்கோட லென்த்தை வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ நம்ம வெல்கம்ங்கிற வேர்டில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 லெட்டர்ஸ் இருக்கா. அப்போ இண்டெக்ஸ் பார்த்துங்க -1 அப்படியே போடுறேன், greater than or equal to -7. -1 is greater than equal to -1 கண்டிஷன் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ். இந்த இடத்துல வரும். இங்கே மைனஸ் லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் 1 கொடுத்துருக்காங்களா. அப்போ லென்த் வந்து 7, அப்போ மைனஸ் கொடுத்தா -7. ஓகேவா. சரி, கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் உள்ளே வரும். பிரிண்ட் பாருங்கள். ஸோ இந்த லைனை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ட் அப்படிலாம் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வரதுக்காக. சப்ஸ்கிரிப்ட் ஓப்பன் ப்ராக்கெட் வரைக்கும் ஒன்று ஒரு பார்ட்டு. இப்போ பிரிண்ட்டில் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 மூணு பேராமீட்டர் இருக்குது. சப்ஸ்கிரிப்ட் ஓப்பன் ப்ராக்கெட்டோட ஒரு பேராமீட்டரு, இண்டெக்ஸ் மட்டும் அடுத்த பேராமீட்டரு, அடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட் கோலன் ஒரு பேராமீட்டர், அடுத்து கடைசியாக ஒரு ஸ்ட்ரிங், அது மொத்தம் 4 பேராமீட்டர் இருக்குது. ஓகேவா. ஓகே, இப்போ சப்ஸ்கிரிப்ட் இந்த இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்கும், இண்டெக்ஸில் -1 இருக்குது. இப்போ -1 கோலன் வரைக்கும் வந்துருச்சு. ஸ்ட்ரிங் 1 ஆஃப் இண்டெக்ஸ் அப்படின்னா ஸ்ட்ரிங் 1 ஆஃப் இண்டெக்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா -1. ஸ்ட்ரிங் 1ல் -1 எதுன்னு பார்த்தீங்கன்னா இ. நம்ம இப்போ தான் பார்த்தோம். இப்போ வெல்கம் அப்படிங்கிற வேர்டில் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் போட்டிங்க அப்படின்னா ரைட் சைடு கடைசி லெட்டரில் வெல்கமில் கடைசி லெட்டர் எது இ, அது -1 சொன்னோமா. அப்போ -1 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது பாருங்க. அடுத்து இண்டெக்ஸோட வேல்யூ ஒன்று டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். -1ங்கிறது இப்போ -2 மாறும். -2 greater than equal to -7. அப்போ திருப்பியும் லூப்புக்குள்ளே வருவோம், செக் பண்ணுவோம். திரும்பவும் ஸ்ட்ரிங் அப்போ ஸ்ட்ரிங் 1 ஆஃப் -2 எதுன்னு பார்த்தீங்கன்னா வெல்கமில் எம் அப்படியே OCLEW -7 வரைக்கும் நம்ம வருவோம். அதுக்கப்புறம் வந்து வரமாட்டோம். இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவர்ஸ்லேயே வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரிங்கோட கேரக்டர்ஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இல்லை ஸ்ட்ரிங் 1 அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் அது வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்கு வேல்யூ வெல்கம் கொடுத்துருக்கோமா. பிரிண்ட்டில் ஸ்ட்ரிங் 1 ஆஃப் 2 கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ தான் சொன்னோம், நம்ம அசைன் பண்ணுற ஒவ்வொரு ஸ்ட்ரிங்குக்குமே பைத்தன் வந்து அலோகேட் பண்ணிடுறோம் இண்டெக்ஸ் வேல்யூ சொன்னோம். அப்போ வெல்கம் பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் எப்படி வரும், 0 1 2 3 4 5 6. ஓகேவா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரிங் 1 ஆஃப் 2 கொடுத்துருக்காங்களா. அப்போ 2னா என்ன பிரிண்ட் ஆகணும், எல் பிரிண்ட் ஆகணும். அப்படி தானே. சரி பார்க்கலாம். பாருங்க, எல் பிரிண்டாக இருக்குது. எல் பிரிண்டாக தெரியுதா இங்கே. இதே நம்ம வேறு எதாவது கொடுத்தோம்னா இப்போ -2 கொடுக்கலாம். -2 என்ன வரும், -2 கொடுத்தா ரைட் சைட்லேருந்து வருமா. அப்போ ரைட் சைட்லேருந்து வந்தீங்கன்னா இ வந்து -1, எம் வந்து -2. பாருங்க, எம் பிரிண்டாக இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சிம்பிளாக வந்து ஆக்சஸ் பண்ணலாம். பாசிட்டிவோ நெகட்டிவோ வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் 8.4 பாருங்கள், மாடிஃபையிங் அண்ட் டெலிட்டிங் ஸ்ட்ரிங். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் பைத்தான் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள் சொல்லிட்டோம். தட் மீன்ஸ் ஒன்ஸ் யூ டிஃபைன் எ ஸ்ட்ரிங் மாடிஃபிகேஷன் ஆர் டெலிஷன் இஸ் நாட் அலவுட். ஓகே, டிஃபைன் பண்ணிட்டோம்னா ஒரு டைம் டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம மாடிஃபை பண்ணுறதோ டெலிட் பண்ணுறதோ பண்ண முடியாது சொல்கிறாங்க. பட் இஃப் யூ வாண்ட் டு மாடிஃபை த ஸ்ட்ரிங், எ நியூ ஸ்ட்ரிங் வேல்யூ கேன் பி அசைன் டு த எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங் வேரியபிள். ஸோ புதுசாக அந்த ஸ்ட்ரிங் வேல்யூவே மாற்றலாமே தவிர ஒரு பர்டிகுலர் கேரக்டர் நம்ம எந்த மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஸோ இதான் சொல்ல வராங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், ஸ்ட்ரிங் 1 அப்படின்னு ஒரு வேரியபிள், அதில் ஹவ் ஆர் யூன்னு ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரிங் 1ல் 0 வந்து ஏவாக மாற்றுறாங்க. ஸ்ட்ரிங் 1 0ன்னு இது இந்த ஹவ் எழுதும்போது ஸ்ட்ரிங் 1ல் 0 இது ஹச் தான் 0. அப்போ அந்த ஹச்சுக்கு பதில் என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஏ அப்படின்னு போட ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் நாட் அலவுட் பிகாஸ் மாடிஃபிகேஷன், இதுக்கு பேர் மாடிஃபிகேஷன். சப்போஸ் நம்ம டெலிட் பண்ண ட்ரை பண்ணாலும் அது நடக்காது, பண்ண முடியாது அப்படின்னே. ஸோ மாடிஃபை பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ எரர் வந்துருக்கு, டைப் எரர். ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட். ஸோ இந்த மாதிரி அசைன்மெண்ட் வந்து ஸ்ட்ரிங் வந்து அக்செப்ட் பண்ணாது அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதான் மாடிஃபிகேஷன் நாட் அலவுட். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஸ்ட்ரிங் 1ல் ஹவ் ஆர் யூ ஸ்டோர் பண்ணிட்டாங்களா, அதை பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸ்ட்ரிங் 1 உடனே பிரிண்ட் ஆயிருக்கு ஹவ் ஆர் யூன்ட்டு. நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்ட்ரிங் 1ல் என்டையர் வேல்யூ மாற்றுறாங்க. ஹவ் ஆர் யூக்கு பதிலாக
ஹவ் அபவுட்னு திரும்பி அசைன் பண்ணுறாங்க, எகைன் அசைன் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மாடிஃபை பண்ண முடியாது. பட் என்ன பண்ணலாம், நம்ம ஸ்ட்ரிங்கோட வேல்யூவை மாற்றணும் அப்படின்னா நியூ ஸ்ட்ரிங் வேல்யூ கேன் பி அசைன்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதான் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஸ்ட்ரிங் ஒன்றில் ஹவாரி இருந்துச்சு, அதை வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, திரும்பி அகைன் ஹவ் அபவுட்னு நம்ம சேஞ்ச் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மெத்தட் தான் அலவுடு. ஓகேவா? ஸோ இப்படி தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு அசைன் பண்ணுறோம், அது ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா எகைன் அசைன் பண்ணுங்க அந்த வேல்யூவை, அப்புறம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. So usually Python does not support any modification in the string, but it provides a function replace. So இங்க replace ஒரு function இருக்கு to change all occurrence of the particular character. So replace function is used to change all occurrences of a particular character in a string. ஒரு stringல வர ஒரு கேரக்டர், அது எல்லாம் வரக்கூடிய எல்லா இடத்துலையுமே அந்த கேரக்டர் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு ரீப்ளேஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து பைத்தான் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ ரீப்ளேஸ் ஒரு சின்டெக்ஸ் பாருங்க, ரீப்ளேஸ் care1, care2. ஸோ எந்த கேரக்டரை மாற்றணும், அது என்னவா மாற்றணும், ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க. இங்கே எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஸோ ரீப்ளேஸ், ஓகே, ஸ்ட்ரிங் ஒன்ல how are you இருக்கா, அதை பிரிண்ட் பண்ணுறாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், string 1 டாட் ரீப்ளேஸ் ஆஃப் ஓ, அதை வந்து ஈயா மாற்றணும். ஸோ அந்த ஸ்ட்ரிங் ஒன்ல என்ன இருக்குது அப்படின்னா how are you இருக்குது. அந்த how are youங்கிற ஸ்ட்ரிங்கில் எங்கெல்லாம் ஓ வருதோ அதை ஈயா மாற்றுறோம். எங்கெல்லாம் ஓ வருது பார்த்தீங்கன்னா ஹவ், அந்த ஓ அங்கே ஒரு ஓ வருது, யூவில் ஒரு ஓ வருது, அது ரெண்டையுமே ஈயா மாற்றி கீழே பிரிண்டாக இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஹவுக்கு பதிலாக ஓ வர எல்லா இடத்துலையுமே ஈ வந்திருக்கு. ஸோ ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்ஃபுல் டு சேஞ்ச் ஆல் அக்கரன்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் கேரக்டர் இன் ஏ ஸ்ட்ரிங். கரெக்டாக? ஓகே, ஒரு ஸ்ட்ரிங்கில் வரக்கூடிய ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து எல்லா இடத்துலையுமே சேஞ்ச் பண்ணக்கூடியது தான் இந்த ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன். அது ஒரு சிண்டெக்ஸ் போட்டிருக்காங்க. இது புக் பேக் கிடையாது. ஸோ அதனால் அதை இன்டீரியரில் கேட்கலாம் அந்த கொஸ்டின். ரைட் நோட் அண்ட் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், சிமிலரஸ் மாடிஃபிகேஷன் பைத்தான் வில் நாட் அலோவ் டெலிட்டிங் a particular character in a string, whereas you can remove entire string variable using del command. ஸோ எப்படி மாடிஃபிகேஷனை சிங்கிள் கேரக்டர் நம்மளால் பண்ண முடியலையோ அதே மாதிரி டெலிட்டும் பண்ண முடியாது சிங்கிள் கேரக்டரை. ஆனால் என்டையர் ஸ்ட்ரிங்கையுமே டெலிட் பண்ணலாம் பை யூசிங் த டெல் கீவேர்ட் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம், எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்ட்ரிங் ஒன்ல how are you பிரிண்ட் ஆயிருக்கு, டெல் பண்ணுறாங்க, டெல்லுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ அது வந்து டெல் ஸ்ட்ரிங் ஒன்ல 2னா எது, 0 1 2, டபிள்யூ தான் அந்த 2. கரெக்டாக? அப்போ அந்த டபிள்யூ ஹவ்வில் டபிள்யூவை டெலிட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அதான் 2 இண்டெக்ஸிங்கு. ஸோ 2வை டெலிட் பண்ண ட்ரை பண்ண என்ன வருது பாருங்கள், ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் டெலிஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கேரக்டர் நம்மளால் டெலிட் பண்ண முடியாது. ஸோ டெலிட்டும் பண்ண முடியாது, முன்னாடி பார்த்த மாதிரி மாடிஃபிகேஷனும் பண்ண முடியாது. ஸோ டெலிட் பண்ண ட்ரை பண்ணுறோம் டபிள்யூவை, பட் வி காண்ட். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி கீழே பாருங்கள், ஹவ் அபவுட் யூ, ஸ்ட்ரிங் ஒன்ல ஹவ் அபவுட் யூ இருக்கு, பிரிண்ட் பண்ணுறாங்க, வந்திருக்கு. டெல் ஸ்ட்ரிங் ஒன், இந்த மாதிரி என்டையர் ஸ்ட்ரிங்கையுமே டெலிட் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஹவ் அபவுட் யூ அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் ஒன்னுங்கிற அந்த ஸ்ட்ரிங் டெலிட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, பிரிண்ட் ஸ்ட்ரிங் ஒன் பிரிண்ட் பண்ணுறாங்க. பிரிண்ட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா எதுவுமே வராது. பிகாஸ் ஒரு ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணோம், அதை பிரிண்ட் பண்ணோம், அதை டெலிட் பண்ணிட்டோம், திரும்ப அதை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணால் மெமரியில் அப்படி ஒரு ஸ்ட்ரிங் நேமே இருக்காது. ஸோ நேம் எரர் வந்துச்சு பாருங்கள், ஸ்ட்ரிங் ஒன் இஸ் நாட் டிஃபைன்டு, ஸ்ட்ரிங் ஒன்று இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு மெசேஜ் கிடைக்குது. ஸோ இந்த மாடிஃபிகேஷன் டெலிஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் கேரக்டரை மாடிஃபை பண்ணுறதோ டெலீட் பண்ணுறதோ பைத்தானில் பண்ண முடியாது. நம்ம மாடிஃபை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நியூ ஸ்ட்ரிங்கை ப்ரொவைட் பண்ணலாம், பழைய என்டையர் ஸ்ட்ரிங்குமே சேஞ்ச் பண்ணி நியூ ஸ்ட்ரிங் அசைன் பண்ணலாம். அதேமாதிரி டெலிஷன் பண்ணும்போதுமே ஒரு பர்டிகுலர் டெலிட் பண்ண முடியாது, என்டையர் ஸ்ட்ரிங்குமே டெலிட் பண்ண முடியும் டெல்லில் வச்சு. நடுவில் ரீப்ளேஸ் ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம். ரீப்ளேஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ரீப்ளேஸ் என்ன பண்ணுது, நம்மளோட ஒரு பர்டிகுலர் கேரக்டர் ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்க எல்லா இடத்துலையுமே அந்த கேரக்டரை மாற்றி நம்ம அசைன் பண்ணலாம். The replace function change all occurrences of a particular character in a string. அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், 8.5 ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் இது, 5 மார்க் கொஸ்டின். இந்த லெசனில் புக் பேக்கில் ஒரே ஒரு 5 மார்க் தான் இருக்குது, அது இந்த 5 மார்க் தான். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ Python provides the following operators for string operation. These operators are useful for manipulate the string. ஃபர்ஸ்ட் பாருங்கள், concatenation. ஸோ concatenation பாருங்கள், joining 2 or more strings is called concatenation.
the plus operator is used to concatenate string. So joining two or more strings சொல்றாங்க plus operator சொல்றாங்க. இங்க பாருங்க welcome plus python plus போட்ட உடனே welcome python. So இது concatenation operator. ஓகேவா? Next operator பாருங்க append. So append பாருங்க adding more string at the end of the existing string is known as append. So ஒரு existing string ஓட கடைசியில நம்ம கொஞ்சம் string add பண்றோம். அதான் appending அப்படிங்கிறோம். அது பாருங்க plus equal to அந்த சிம்பிள் போட்டிருக்காங்க. append operator. ஓகே, இங்க பாருங்க string 1ல welcome to இருக்கு. ஓகேவா? அடுத்து string 2ல அடுத்து பண்ணா அதே பாருங்க string 1 plus equal to append equal land python. ஆல்ரெடி string 1ல welcome to இருந்துச்சு. அதோட append பண்ண போற land python. அப்புறம் print பண்றாங்க பாருங்க welcome to land python அப்படின்னு பாருங்க. So adding more string at the end of the existing string. ஓகேவா? existing stringனா இங்க வந்து இந்த welcome to அதோட எண்ட்ல land python ஆட் பண்றாங்க. அப்ப string 1ல welcome to land python வந்துருச்சு. அது append operator. ஓகேவா? நெக்ஸ்ட் ரிப்பீட்டிங் பாருங்க மல்டிப்ளிகேஷன் ஆபரேட்டர் யூஸ் பண்றாங்க. display a string in multiple number of times. பாருங்க string 1ல welcome string 1 star 4 multiplication 4 போட்டுருக்காங்க asterisk 4. So 4 times display a string welcome welcome welcome. So display a string in multiple number of times. அதான் repeating operator. Then பாத்தீங்கன்னா string slicing. இது 2 மார்க்ல இருக்கு slicing. So slice அப்படின்னா நமக்கு தெரியும் என்ன ஒரு சின்ன பீஸ் அதானே slice. ஓகே, slice is the substring of the main string. So substring அப்படிங்கிறாங்க. A substring can be taken from the original string by using the slice operator. அந்த ஆபரேட்டர் பேர் வந்து slicing operator. And index and subscript value. So slicing operatorையும் index value வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு substring எடுக்க முடியும் மெயின் ஸ்ட்ரிங்ல இருந்து சொல்றாங்க. Okay, thus the operator is known as the slicing operator. Okay, using slice operator you have to slice one or more substrings from a main string. Okay, அதோட syntax பாருங்க start colon end. slice பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரிங்கோட எந்த ஸ்ட்ரிங்கோட நேம் அந்த slice operatorக்குள்ள start value colon end value. Where start is the beginning value and end is the last index value of a character in string. ஓகே, எப்பவுமே நம்ம பைத்தானை பொறுத்த வரைக்கும் எண்ட் வேல்யூ வந்து 5ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது வரைக்கும் போகணும் 4 வரைக்கும் போகும். எப்பவுமே எண்ட் வேல்யூ எங்கே கொடுக்குறாங்களோ எண்ட் வேல்யூ வந்து எப்பவுமே எண்ட் வேல்யூ வந்து n-1 எடுத்துக்கணும். n-1 தான். n வந்து இப்போ எண்ட் வேல்யூ 10 கொடுத்தாங்கன்னா 9 வரைக்கும் எடுத்துக்கணும். ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இங்கே பாருங்களேன் திருக்குறள் அப்படின்னு இருக்கா, இங்கே பார்க்கலாம். திருக்குறளில் பார்த்தீங்கன்னா நம்ம 0 1 2 3 போட்டோம்னா என்ன நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ போடலாம். டீக்கு 0 1 2 3 இப்படி போடுவோம். அதில் அப்புறம் பிரிண்ட்டு ஸ்ட்ரிங் 1 ஆஃப் 0னா டி பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க. ஸ்ட்ரிங் 1 ஆஃப் 0 கொடுத்துருக்காங்க, உடனே டி பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, செகண்ட் பாருங்க 0 to 5. அப்போ 0 to 5 அப்படின்னா 0 1 0 ஸ்டார்ட் வேல்யூ. அப்போ 0 எடுத்துக்கணும். 0 1 2 3 4 அதோட நிறுத்திக்கணும். 5 சொல்லக்கூடாது. அது மேலே அந்த ஸ்ட்ரிங்கில் திருக்குறளில் பார்த்தீங்க அப்படின்னா 0 1 2 4 என்ன 0 இது 0 1 2 3 4 என்ன வரும் பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 இதோட முடிச்சிடணும். 5க்கு போகக்கூடாது. அப்போ திருங்கிறது மட்டும் வந்திருக்கும். ஸ்டார்ட் வேல்யூ 0 எண்ட் வேல்யூ வந்து 5 கொடுத்துருக்காங்க. 5னா நம்ம 4 வரைக்கும் தான் எடுத்துக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓகே திரு வந்திருக்கு. அடுத்து பாருங்க ஸ்டார்ட் வேல்யூ தரல. இங்கே பாருங்க ஸ்டார்ட் வேல்யூ இல்லை. இந்த இதில் பாருங்க பிரிண்ட்டு ஸ்ட்ரிங் 1ல ஸ்டார்ட் தரல, பட் எண்டு கொடுத்துருக்காங்க. அப்போ டிஃபால்ட்டான ஸ்டார்ட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 எடுத்துக்கணும். அப்போ 0 to 5 கொடுத்துருக்காங்களா, 5னா 4 வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். அதே துருவு கிடச்சிருக்கு நமக்கு. நெக்ஸ்ட் பாருங்க ஸ்டார்ட் வேல்யூ இருக்கு, ஆனால் எண்டு வேல்யூ இல்லை. அப்போ ஸ்டார்ட் வேல்யூ 6. அப்போ 6லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் வேல்யூ என்ன கொடுக்குறாங்களோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஆனால் எண்ட் வேல்யூ தான் -1 சொன்னோமா, இங்கே எண்டு வேல்யூ தரலையா. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா திருக்குறள் அந்த கடைசி எல் வரைக்கும் போயிடணும். எண்ட் வேல்யூனா எண்ட் வேல்யூ தரல அப்படின்னா கடைசி கேரக்டர் தான் எண்ட் வேல்யூ. ஸோ இங்கே திருக்குறளில் நீங்கள் இதே மாதிரி இண்டெக்ஸ் வேல்யூ போட்டு பார்த்தீங்கன்னா 6 எந்த இடத்துல வரும்னா கே நேராக வரும். திருக்குறளில் 6ங்கிறது கேக்கு நேராக வரும். அப்போ KURL எண்ட் வேல்யூ தராங்க, கடைசி வரைக்கும் போயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போகலாம்.
ஸோ இவ்வளோ கொடுத்துருக்காங்களா? ஸோ எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஒரு கேரக்டர் ஆக்சஸ் பண்ணலாம். ஸ்டார்ட் எண்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் தரல, அப்போ 0 எடுத்துக்கிறோம். எண்டு தரல, அப்போ கடைசி வரைக்கும் எடுத்துக்கிறோம். ஸோ இதாக தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஸ்லைசிங் அப்படிங்கிறது substring of the main string. The substring can be taken from the original string by using the slice operator and the string name and the index value. சொல்லலாமா? ஓகே, ஸ்லைசிங். ஓகே, ஸோ ஒரு ப்ரோக்ராம் பாருங்களேன். ஸோ ப்ரோக்ராம் டு ஸ்லைஸ் சப்ஸ்ட்ரிங் யூஸிங் எ ஃபார் லூப். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஸ்ட்ரிங் 1ல் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் எழுதிக்கிறேன், சி கம்ப்யூட்டர். ஓகேவா? ஓகே, தென் இண்டெக்ஸ்னு ஒரு வேரியபிள் வேல்யூ 0 டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஃபார் ஐ இன் str1. ஓகே, பிரிண்ட்டு ஸ்ட்ரிங் 1ல் ஸ்டார்ட் வேல்யூ தரலடா, ஸ்டார்ட் வேல்யூ தரல. எண்ட் வேல்யூ பாருங்கள், கோலன் இண்டெக்ஸ் +1. ஸோ இண்டெக்ஸ் +1 அப்படின்னா அப்போ ஸ்டார்ட் வேல்யூ இல்லையா? அப்போ ஸ்டார்ட் வேல்யூ என்ன? இல்லைன்னா 0 எடுத்துக்கணும். கோலன் எண்ட் வேல்யூ என்ன? இண்டெக்ஸ் +1. அப்போ இண்டெக்ஸ் 0 இருக்கா? +1 போட்டால் 1. அப்போ 0 ஆரம்பிக்கணும், 1க்கு முன்னாடியே முடிஞ்சிடணும். அப்போ ஒரே லெட்டர் சி மட்டும் பிரிண்ட் ஆகும். ஸ்டார்ட் வேல்யூ 0, எண்ட் வேல்யூ 1. அப்போ தான் 1 போகக்கூடாதா? அப்போ சியை மட்டும் பிரிண்ட் பண்ணிடுறோம். அப்போ இண்டெக்ஸ் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்க. இண்டெக்ஸ் வந்து இப்போ 0 இருந்துச்சு 1. அப்போ இங்கே இண்டெக்ஸ் +1 இங்கே 2. அப்போ 0 to 2. அடுத்தது பார்த்தீங்கன்னா 0 to 2. இதான் வந்து ஸ்லைஸு. 0 ஆரம்பிக்கணும், 2க்கு முன்னாடி முடிச்சிடணும். அப்போ 0 1 CO பிரிண்ட் ஆகும். அடுத்து திருப்பி இண்டெக்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா இண்டெக்ஸ் 2 ஆகும். இங்கே இண்டெக்ஸ் +1 3 ஆகும். அப்போ 0:3. அப்போ 0 1 2 பிரிண்ட் ஆகும். அப்படியே 0 1 2 3, 0 1 2 3 4, 0 1 2 3 4 5, இப்படியே 6 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகுது பாருங்கள். ஸோ இப்படி ஸ்லைஸ் பண்ணலாம். ஃபார் லூப் வச்சு இப்படி ஸ்லைஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்ட்ரைடு when slicing. ஸோ ஸ்ட்ரைடு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரைடு இஸ் த தேர்ட் ஆர்குமெண்ட் ஆஃப் த ஸ்லைசிங். ஸ்லைசிங்கில் நம்ம 2 பார்த்தோம், ஸ்டார்ட் எண்டு பார்த்தோமா, அதுக்கடுத்து தேர்டாக ஒன்று இருக்குது, அதுதான் வந்து ஸ்ட்ரைடு. டிஃபால்ட்டான ஸ்ட்ரைடு வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ஸோ ஸ்ட்ரைட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, which refers the number of characters to move forward after the first letter is retrieved அப்படி சொல்கிறாங்க. ஸோ the default stride வந்து 1 சொல்கிறாங்களா. நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தலாம், அப்புறம் இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்னா என்னங்கிறத. ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன் பாருங்க. இப்போ வந்து கம்ப்யூட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ வந்து இது வந்து எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம்? எஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி இருக்குது. நம்ம வந்து இப்போ எஸ் ஆஃப் ஸ்டார்ட் வேல்யூ தரல, எண்ட் வேல்யூ தரலன்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் வேல்யூ வந்து தரல. ஸோ ஸ்டார்ட் வேல்யூ 0, எண்ட் வேல்யூ 8ன்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைடு வேல்யூ வந்து டிஃபால்ட்டாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்படியே முடிச்சிருவோம். இங்கே வந்து ஸ்ட்ரைடு வேல்யூ வந்து 2 சும்மா கொடுக்குறேன். நான் 2 கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸ்டார்ட் 0, எண்ட் வந்து 8, ஸ்ட்ரைடு வந்து 2. ஸ்ட்ரைடு இஸ் த தேர்ட் ஆர்குமெண்ட் ஆஃப் த ஸ்லைசிங் which refers the number of characters to move forward after the first letter is written. சொன்னாங்களா? ஓகே, இப்போது ஸ்ட்ரைட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே ஃபஸ்ட் ஸ்டார்ட் ரெண்டு பாருங்கள். 0 ஸ்டார்ட் ஆகணுமா? 0 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ சி வரணும். 8னா இங்கே 7 வரைக்கும் போகும். அப்போ 0 1 2 எல்லாமே எடுத்துக்கும். இங்கே ஸ்ட்ரைடு பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்களா. அப்போ நமக்கு என்ன பிரிண்ட் ஆக போகுது அப்படின்னா, இந்த பிரிண்ட்டுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் சி எடுத்துக்கும், சி. அப்புறம் 1 2 இந்த எம் எடுத்துக்கும், 1 2 இந்த யூ எடுத்துக்கும், 1 2 இந்த இ எடுத்துக்கும், 1 2 அங்கே இல்லை, CMUE இப்படின்னு வரும். இதான் ஸ்ட்ரைடு. The number of characters to move forward after the first letter is retrieved சொல்கிறாங்களா. ஃபர்ஸ்ட் லெட்டர் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ கேரக்டர்ஸ் முன்னாடி போகணும் அப்படி சொல்கிறது தான் இந்த ஸ்ட்ரைடு. இங்கே 2 கொடுத்தனால 2 கேரக்டராக போகிறோம். 3 கொடுத்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சிக்கு அப்புறம் 1 2 3 பி வரும், அப்புறம் 1 2 3 இ வரும். ஸோ சிபிஇ அப்படி போதும். 3 கொடுத்துருந்தோம்னா, எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அங்கே 1 எடுத்தோம். அப்போ அடுத்தடுத்த லெட்டர் வந்திருப்போம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நெகட்டிவ் ஸ்ட்ரைட் கொடுக்கலாம். ஸோ பிரிண்ட்டுக்குள்ளே எஸ் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து ஸ்டார்ட் வேல்யூ தரல, ஆனால் இங்கே கால்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் வேல்யூ 0 தான், கால்னு வச்சுக்கிறோம். எண்டு வேல்யூயும் தரல. ஓகேவா? ஸ்டார்ட்டில் எண்டு இல்லை, ஸ்ட்ரைடு மட்டும் தரல வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரைடு வந்து -2. நல்லா பாருங்கள், இங்கே ஸ்டார்ட் வேல்யூ வரணும் தரல, இங்கே எண்டு வேல்யூ வரணும் தரல. அப்போ என்ன அர்த்தம்? ஸ்ட்ரிங் ஃபுல்லாக எடுத்துக்கலாம் அர்த்தம். ஸோ -2 ஸ்ட்ரைட் கொடுத்துருக்கோமா. ஸ்ட்ரைட்னு என்ன சொன்னாங்க? the number of characters to move forward
ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ரிட்ரை சொன்னாங்களா. ஸோ -2 கொடுத்தனால நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் ஆர் ஃபர்ஸ்ட் லெட்டர். அப்புறம் -2வா அப்போ என்ன பண்ணணும், -1 -2 டி எடுத்துக்கணும். -1 -1 -2 பி எடுத்துக்கிறோம். அப்புறம் -1 -2 ஓ RTPO அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைடு. ஸோ ஸ்லைடுங்கிறதே நம்ம நெகட்டிவ் கொடுக்கலாம், பாசிட்டிவ் கொடுக்கலாம். டிஃபால்ட்டாக 1 எடுத்துக்கணும். நம்ம நெகட்டிவ் கொடுத்தீங்கன்னா ரைட் சைட்லேருந்து ஸ்லைடு போட்டு வருவோம். நான் பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அதில் நம்ம லெஃப்ட் சைடுலேருந்து நம்ம ஸ்லைடு வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ இங்கே இருக்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம் புக்கில். ஸோ பாருங்கள், வெல்கம் டு லேண்ட். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தனியாக நீங்கள் பேப்பர் எழுதுனீங்க அப்படின்னா இந்த வெல்கம் டு லேண்ட் பைத்தானுக்கு 0லேருந்து போடுங்க. இந்த இடத்துல கேப் இருக்குது பார்த்தீங்களா, இக்கு டிக்கு நடுவில், இது ஒரு கேரக்டர் தான். இதுக்கு நீங்கள் இண்டெக்ஸ் வேல்யூ போடணும். அதே மாதிரி 2க்கும் இந்த இங்கே பாருங்கள் OL இது ரெண்டுக்கு நடுவில் வந்து கேப் இருக்குது. இதுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ போடணும், இங்கேயும் இண்டெக்ஸ் வேல்யூ போடணும். நீங்கள் போட்டு வரும்போது போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வேல்யூ 10:16. ஸோ 10:16 இந்த 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 லேர்னை மட்டும் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே வந்திருக்கு. நீங்கள் போட்டு பார்த்தா கரெக்டாக வருது பிரிண்ட்டு. ஸ்ட்ரிங் 1ல் 10 16 4. அப்போ ஸ்டார்ட் வேல்யூ 10, எண்ட் வேல்யூ 16, 4/4 போகிறாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டார்ட் வேல்யூ 6 மட்டும், அதுக்கப்புறம் வரல, எதுவும் கிடைக்கல. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு ஸ்ட்ரிங் 1 10 16 ஸ்லைடு வித் 2. ஸோ எப்படி ஸ்லைடு இருக்குன்னு சொன்னேன், அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். டவுட்னா என்ன கேளுங்க. இதே மாதிரி வெல்கம் டு லேண்ட் பைத்தானுங்கிறது நல்லா கேப் போட்டு எழுதிக்கிட்டு நீங்கள் இண்டெக்ஸ் வேல்யூ பாஸ் கேட்டு ரெண்டுமே போட்டு வச்சுக்கோங்க. இங்கே போட்டிருக்க மாதிரி போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா இங்கே 6 வரணும் உங்களுக்கு. நான் அப்போ தான் எக்ஸாம்பிள் சொன்னேன் கம்ப்யூட்டர் வச்சு, அதை வச்சு நீங்கள் போடலாம். டவுட்னா என்ன கேட்கலாம். இங்கே பாருங்கன்னா ஸ்டார்ட்டும் தரல, எண்டும் தரல, ஸ்லைடு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் W வந்துருச்சு. அப்புறம் 1 2 3 C, அப்புறம் 1 2 3 அப்படி அந்த மாதிரி எடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம நெகட்டிவ் வேல்யூ யூஸ் பண்ணலாம். இங்கே நெகட்டிவ் வேல்யூ போட்டிருப்பாங்க பாருங்கள், -2. நம்ம இப்போ தான் செக் பண்ணோம். நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தோன்னா N வந்து ஃபஸ்ட்டு இந்த N வந்திருக்கு. அப்புறம் -1 -2 H வந்திருக்கு. -1 -2 Y வந்திருக்கு. -1 -2 அந்த கேப் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதே மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். ஓகேவா. ஸ்ட்ரிங் ஸ்லைடு அப்படிங்கிறது. ஸோ இது 5 மார்க் கொஸ்டின். இந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கன்கார்டினேஷன், ஜாயினிங் 2 or more strings ப்ளஸ் பார்த்தோம். அடுத்து அப்பெண்ட், ஆட் மோர் ஸ்ட்ரிங் அட் த எண்ட் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங் பார்த்தோம். அப்பெண்ட் ஆப்ரேட்டர் பார்த்தோம். அதுக்கடுத்து ரிப்பீட்டிங், டிஸ்பிளே எ ஸ்ட்ரிங் மல்டிபிள் நம்பர் ஆஃப் டைம்ஸ், ஸ்டார் வச்சு பார்த்தோம். அடுத்து ஸ்லைசிங் பார்த்தோம். ஸ்லைசிங்னா சப்ஸ்ட்ரிங் ஆஃப் த மெயின் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அடுத்த தேர்ட் ஆர்குமெண்ட் கொடுத்தோம்னா அதான் ஸ்ட்ரைட் அப்படிங்கிறத பார்த்தோம். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இன்னைக்கு டெஸ்ட் தான், இந்த கொஸ்டின் தான், string operators in Python. Okay, book by 5 mark question. Okay, thank you.